welcome back to my channel. I hope you all doing good. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி படிக்கலாம், எந்தெந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க வீடியோஸ் அப்படின்னா என்னை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஜெயின். நான் வந்து எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இல்லை, நானும் ஒரு நீட் ஸ்டூடெண்ட் தான். நீட் 2025க்காக ஃபுல் ட்ராப் எடுத்து படிச்சுட்ருக்கேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா என்னோட சேர்த்து உங்களையும் கொண்டு போகலான்னு நினச்சேன். அதனால தான் நான் எப்படி படிக்கிறேன், என் மென்டார்ஸ் வந்து எனக்கு கொடுக்குற டிப்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் அப்படின்னா வந்து எல்லாருமே ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காங்க, ஃபிசிக்ஸ்னால் ரொம்ப கஷ்டம், அதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ப்ராப்பராக வந்து டைம் ஸ்கெடியூல் அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு வந்து கம்பேரிட்டிவாக பார்த்தோன்னா எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருக்கும், கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் வந்து கொஞ்சம் இதாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் பேலன்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் இதை வந்து ஒரு 9 பாயிண்ட்ஸ் அப்படி வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபிசிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க தெரியுமா, இப்போ தான் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸுக்கு கொஞ்சம் வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி விடவே டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கன்சியூம் பண்ணுங்கள். அலோகேட் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள். லைக் வந்து 50% ஃபிசிக்ஸுக்கும் 25% அண்ட் 25% பயாலஜி, ஆர் 40% ஃபிசிக்ஸ் 30 பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி இது பண்ணுங்கள். அண்ட் தென் போக போக உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஓரளவு வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஒரு சம் சால்வ் பண்ணிங்கனாலே அதிலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் உங்களுக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி வர பட்சத்தில் நீங்கள் வந்து மூணுக்குமே ஒரு ஈக்குவலான டைம் வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செகண்ட் என்ன அப்படின்னா பேசிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் ஃபிசிக்ஸே உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஏன்னா ஃபிசிக்ஸ் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். பேசிக்ஸ் அப்படின்ற போது நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பேசிக்ஸ் மேக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் கிராஃப்ஸு, ட்ரிக்னாமெண்ட்ரி, டிஃப்ரென்ஷியேஷன், லிமிட் அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நியூமரிக்கல்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் வந்து ப்ராப்ளம் வந்து நிறையவே சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் அது எதுவுமே இல்லை, நீங்களாகவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா வந்துடும். ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா உங்களோட கேல்குலேஷன் ஸ்பீடை வந்து நீங்கள் எப்போவுமே நியூமரிக்கல் சால்வ் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். போன டைம் வந்து 30 மினிட்ஸ் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண எடுத்துக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து 20, 10, 2 மினிட்ஸ் அப்படி மாற்றணுன்னா ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸில் முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கொயரு, க்யூப் ரூட்டு, அப்புறம் வந்து ஒவ்வொரு லெசனுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்லாம் மைண்டில் நல்லா வச்சுட்டு பவர்ஸ் எல்லாமே நல்லா வந்து நீங்கள் மகப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கேல்குலேஷன் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா ஒவ்வொரு லெசனுக்கும் வெயிட்டேஜ் தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த லெசனுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அதில் மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் என்னன்னு பார்த்து அதில் முடிஞ்ச அளவு கொஸ்டின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம நீட் 2024ல் 11th போர்ஷன்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து 11th போர்ஷன்லேயும் 25 கொஸ்டின்ஸ் வந்து 12th போர்ஷன்லேயும் கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒவ்வொரு லெசன்லேயும் செக்ஷன் ஏல எவ்வளோ, செக்ஷன் பியில் எவ்வளோ அப்படின்றத நான் கூடிய சீக்கிரமாகவே வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். லைக் 11th அண்ட் 12th செப்பரேட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 6th வந்து என்ன சொல்கிறேன்னா கரெக்டான ஒரு மென்டார் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஓனாக பண்ண போகிறது கிடையாது. யூடியூப் சேனல் இல்லை ஆன்லைனில் ஏதாவது பண்ணி தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி தான் நீங்கள் வந்து படிப்பீங்க. அப்படி இருக்கும்போது லைக் வந்து ஒன் மென்டார் நீங்கள் சூஸ் பண்ணி ஒன் மென்டார் அவங்களே த்ரூ அவுட் த இயரும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் வந்து எனக்கு சில டாபிக்ஸ் இவங்க நடத்துகிறது புரியலை, இந்த சார் நடத்துகிறது புரியுதுன்னா செலக்டிவாக ஒரு 2 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து மோர் தென் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். 2 மென்டார்ஸ் சூஸ் பண்ணி அவங்களே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்து எல்லா இதையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட டீச்சிங் ஸ்டைலுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ தட் மென்டார் சூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்கள். 8th வந்து நீங்கள் என்ன மாதிரி புக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கிறதும் ரொம்ப முக்கியம். நீங்கள் யூஸ் பண்ணுற புக்ஸ் வந்து உங்கள் கோச்சிங் சென்டரில் கொடுக்குற மெட்டீரியல்ஸாக இருந்தாலுமே ஓகே, அதே ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதே நீங்கள் த்ரூ அவுட் த இயருமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய புக்ஸ் சால்வ் பண்ணணும் அப்படின்றதே இல்லை. ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணாலும் அதை வந்து கிளியராக சால்வ் பண்ணணும். நம்ம இந்த கொஸ்டினில் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணுங்கள். ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணாலுமே நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணாலுமே பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்காம சால்வ் பண்ண பாருங்கள். இல்லை எனக்கு அப்பயும் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸு அந்த இது வந்து கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை மறந்துடும். அப்போ பார்த்து பண்ணிங்கனாலுமே சரி. தேர்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்க்காமே நீங்களாகவே பண்ணுவீங்க. இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினை நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அண்ட் என்னோடய சீனியர்ஸ் அண்ட் மென்டார்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ண புக்கை நான் சொல்கிறேன். என்சிஆர்டி மட்டுமே படிச்சிங்கன்னா அது வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது, உங்களுக்கு என்எஃபாகவே இருக்காது. ஹச்சி வர்மா வந்து எல்லாருமே வந்து
ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் ஹச்சி வர்மா வந்து ஜேஇ லெவலில் இருக்குது. நமக்கு நீட்டுக்கு அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டாக வந்து கேட்குறது கிடையாது. டிசி பாண்டே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. டிசி பாண்டே வந்து ஓஆர் அப்ஜெக்டிவ்ஸ் டைப்ஸில் வருது. ஸோ அது நல்லாயிருக்கு. அண்ட் தென் என்டிஏ எரர்லெஸ் ஃபிசிக்ஸ் இதுவும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து எனக்கு அன்அகாடமிலேருந்து சஜஸ்ட் பண்ணது. அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா A to Z ஃபிசிக்ஸ் ஃபார் நீட் அப்படின்ட்டு இருக்குது. அது வந்து பை செங்கே அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அந்த ஒரு பப்ளிகேஷன்ஸ்லேருந்து வந்திருக்கும். அது நீங்கள் இது பண்ணலாம். எரர்லெஸ்லேயும் சரி A to Zலேயுமே சரி தியரி பார்ட்டுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படிக்கலாம். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்ந்து நீங்கள் எல்லாமே படிக்கணுன்றதில்ல. ஒரு மெட்டீரியல் இப்போ வந்து எரர்லெஸ் ஃபிசிக்ஸோ இல்லை டிசி பாண்டேவோ எடுக்கிறீங்கன்னா இந்த ஒரு புக்கில் நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு புக்கில் உள்ள கொஸ்டின்ஸே நீங்கள் திரும்பி கூட ரிப்பீட் பண்ணி கூட நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாமே தவிர எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப இதாகிக்க வேணாம். ஏதாவது ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும் இந்த லெவலில் தான் நம்ம ஆல்ரெடி நீட் எழுதியிருக்கவங்களுக்கு தெரியும் இந்த லெவலில் தான் இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த எதுவுமே நான் யூஸ் பண்ணல. நான் டிசி பாண்டே மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து எனக்கு நான் அன்அகாடமியில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால நான் அன்அகாடமி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதிலே தியரி பார்ட் எல்லாமே இருக்குது. அவங்க கோச்சிங் சென்டர்லேயே வந்து கொடுக்குற மெட்டீரியல்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு பெரிய சென்டர் எடுத்துக்கிட்டாலுமே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குற சென்டராக இருந்தாலுமே அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஒரே டைப்ஸான கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி டைப்ஸ் தான் நீட்டுக்கு வருது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதே ஃபாலோ பண்ணாலுமே த்ரூ அவுட் த இயருமே நீங்கள் அதே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தென் ஓவராலாக ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் கற்றுக்கோங்க. டைம் கரெக்டாக அலோகேட் பண்ணுங்கள். அப்புறம் லெக்சர்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த லெக்சர்ஸுமே முடிஞ்சாலும் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். நீங்கள் ஒரு ஆன்லைனில் படிக்கிறீங்க அப்படின்ற போது மென்டார் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா லெக்சர்ஸ் பாருங்கள். அந்த லெக்சர்ஸில் உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஆன் த ஸ்பாட்லேயே நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிறீங்கனாலும் ரன்னிங் நோட்ஸ் எடுக்கலாம். இல்லை லெக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு அந்த நோட்ஸ் வச்சு நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். லைக் வந்து ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100லேருந்து 200 கொஸ்டின்ஸாவது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் நீங்கள் எடுத்த உடனே 100 பண்ணணும் அப்படின்றதே கிடையாது. ஒரு 10 கொஸ்டின்ஸ் 20 30 40 அப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். ஒரு லெசன் ஃபுல்லாக முடிஞ்சிடும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஒரு லெசன் ஃபுல்லாக நான் முடிஞ்ச அப்புறம் தான் ஃபிசிக்ஸில் கொஸ்டின்ஸே சால்வ் பண்ண ஆரம்பித்தேன்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களை தான் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு பாத்தில் கொண்டு போய் முடிக்கும். இந்த டாபிக் இன்றைக்கி முடிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கில் உள்ள எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸும் இன்றைக்கே வந்து சால்வ் பண்ணுங்கள். 20-30 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் லெசன் முடித்த உடனே ரிவைஸ் பண்ணணும். இன்றைக்கி லெக்சர் பார்க்குறீங்க. இந்த லெக்சர் முடிஞ்சே ஒரு 10 மினிட்ஸில் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அது மைண்டில் இருக்கிறதுனால நல்லாவே ஸ்டோர் ஆகிடும். அண்ட் தென் 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் திரும்பி ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகி உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் தான் இப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ரிவிஷனை வந்து தள்ளி போடாமல் அன்னன்னைக்கே பண்ணி அந்தந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை அன்னன்னைக்கே சால்வ் பண்ணி டெஸ்ட் இப்போ நாளைக்கு டெஸ்ட் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து இல்லை மொதல் நாள் உட்காந்தோ நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இது பண்ணலாம். அண்ட் தென் ஃபார்முலா ஷீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா ஷீட் மேக் பண்ணுங்கள். ஒவ்வொரு லெசனுக்குமே ஒரு A4 ஷீட் வச்சு அந்த A4 ஷீட்டில் ஃபுல்லாக இந்த லெசனா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸா இந்த ஸ்டாட்டிக்ஸ்க்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபுல்லாக இந்த ஃபார்முலாஸ் தான் வரும் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு அந்த ஃபார்முலா ஷீட்டை ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் திரும்பி நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன இது இருக்குது எரர்லாம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எரர் நோட்டில் வந்து அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதுதான் வந்து ஓவராலாக ஃபிசிக்ஸுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் அதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. இல்லை வேறு எதுவும் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறது இல்லை வேறு எதுவும் வேணும் நெக்ஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் வேணும் அது மாதிரி எதாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அந்த மாதிரி வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் டெலகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தீங்க. அது வந்து நான் கேட்டிருக்கேன். சீக்கிரமாகவே டெலகிராம் சேனலும் ஓப்பன் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்.